ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழா. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பேங்க் ஜாப் தான் சொல்ல போகிறேன். என்ன பேங்க் அப்படின்னா தனலக்ஷ்மி பேங்க். இந்த வங்கியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு தனியார் துறை வங்கி தான். பட் வந்து ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க். அதாவது இந்த வங்கியை ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து ஆர்பிஐ தான். ஓகே, கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கேரளாவில் இருக்குது. பட் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய லொக்கேஷன்ஸில் இந்த தனலக்ஷ்மி பேங்க் இருக்குது. நீங்கள் வந்து கூகுளில் கூட போட்டு பாருங்கள், நிறைய லொக்கேஷன்ஸ்லங்க இருக்குது. ஓகே, இங்கேருந்து இப்போ ஜூனியர் ஆஃபீஸர்ஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு 2 விதமான போஸ்டிங் வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல சேலரி, A to Z டீட்டெயில்ஸை தெளிவாக சொல்கிறேன். இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. டெக்ஸ்ட் புக்கில் வர ஜூன் 27 ஜூன் 30 வரையும் 4 நாளைக்கு செம்ம ஆஃபர் போகுதுங்க. ஆமாம், அதுவும் குறிப்பாக வர ஜூன் 27 நைட்டு 12 to 1 இந்த டைமில் பை பண்ணுறீங்க 1 இயர் பாஸ் அப்படின்னா உங்களுக்கு 2 இயர் வேலிடிட்டி கிடைக்குங்க. அதே மாதிரி 1 இயர் வேலிடிட்டி இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் இயர்லி பாசஸ் எல்லாமே இதுவரையும் இல்லாத அளவுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் உங்களால் பை பண்ணிக்க முடியும். அதுவும் தமிழ் 10 அப்படிங்கிற நம்ம கூட யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸும் இருக்குது. அதெல்லாம் சரி, டெக்ஸ்ட் புக்னா என்ன தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ரயில்வே எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாம், இன்சூரன்ஸ் எக்ஸாம், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அதற்கான கிட்டத்தட்ட 1,50,000 ப்ளஸ் மார்க் டெஸ்ட்டு, 30,000 ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ப்ராக்டிஸ், ப்ரோ கொஸ்டின், ப்ரோ லைவ் டெஸ்ட் அப்படின்னு இது போன்ற விஷயங்களை ரொம்ப கம்மியான விலையில் ஆஃபர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு புக்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடச்சிரும். பட் இந்த மாதிரி விஷயங்கள் இதை தான் 365 டேஸ் வேலிடிட்டியில் ரொம்ப கம்மியான விலையில் கொடுப்பாங்க. அதுவும் வர ஜூன் 27 உங்களுக்கு ஆஃபர் கூட ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வேணால் ஜூன் 27 ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி டேரெக்டாக அந்த இடத்துல அப்ளை கூப்பன் இருக்கும், அதில் தமிழ் 10 அப்படிங்கிற நம்ம கூட யூஸ் பண்ணிக்கோங்க. 365 டேஸ் வேலிடிட்டி இருக்கக்கூடிய இயர்லி பாஸ் ப்ரோவே ரொம்ப கம்மியான விலையில் கூட கிடைக்கும். நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களே நிறைய செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள். நிறைய பேர் இந்த டெக்ஸ்ட் புக் மூலமாக பல்வேறு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டெக்ஸ்ட் புக். ஓகே, கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். கிட்டத்தட்ட 97 வருஷமாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தனலக்ஷ்மி பேங்க்கோட கார்பரேட் ஆஃபீஸ் வந்து திரிசூரில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது பர்மனன்ட் ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. டெம்பரவரியோ கான்ட்ராக்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜூனியர் ஆஃபீஸர் அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு 2 விதமான ரோலுங்க. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த பேங்க் வந்து ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க். அதாவது இந்த பேங்க்கை கண்ட்ரோல் பண்ணுறது, ரெகுலேட் பண்ணுறது எல்லாமே வந்து ஆர்பிஐ தான். எதுக்கு நான் இதை அகைன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு சேஃப்டி எல்லாமே வந்து இந்த பேங்க் மேலேயுமே இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பாருங்கள் லொக்கேஷன். பேன் இந்தியா முழுவதும் எல்லா லொக்கேஷன்லையுமே இப்போ வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணுறாங்களாம். என்ன போஸ்ட் அப்படின்னா ஜூனியர் ஆஃபீஸர் அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு 2 விதமான போஸ்டிங். ஜூனியர் ஆஃபீஸருக்கு 21 25 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 21 28. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குங்க, 708 ரூபாய் வந்து ஃபீஸாக. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாருங்களேன். ஜூனியர் ஆஃபீஸருக்கு ஏதோ ஒரு டிகிரி, எனி டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் எந்த டிகிரியாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஏதோ ஒரு மாஸ்டர் டிகிரி, அது எந்த மாஸ்டர் டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, எம்இ, எம்டெக், எம்பிஏ, எம்எஸ்சி அப்படின்னு சொல்லி எந்த மாஸ்டர் டிகிரியாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர் வந்து இந்தியா முழுவதும் நிறைய இடங்களில் வைக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எது நியர்பையோ அதை சூஸ் பண்ணி இதற்கான தேர்வு வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ 23/6 ஆல்ரெடி போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வர 12/7 வரையும் டைம், கரெக்டாக 20 நாள் டைம் கொடுத்துருக்காங்களாம். இந்த டைமுக்குள்ளே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. வழக்கமாக ஒரு வங்கி தேர்வுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் எதற்குமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். dhanbank.com/careers இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட். நான் டிஸ்கிரிப்ஷன்லுமே லிங்க் தரேன். அதே மாதிரி பிடிஎஃப் பார்க்குறதுக்கான லிங்க்குமே தரேன். ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 708 ரூபாய். இது வந்து நான் ரீஃபண்டபிள், எல்லாருக்குமே ஃபீஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி ஃபோட்டோ என்ன சைஸில் இருக்கணும், சிக்னேச்சர் என்ன சைஸில் இருக்கணும், இது போன்ற தகவலுமே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா 20 to 50 கேபியில் இந்த டைமென்ஷன், ஐ மீன் இந்த பிக்சரில் இருந்தால் ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃப் கேப்சரை பொறுத்தவரையும் நல்லா வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி டூஸ் அண்ட் டோஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பாருங்கள் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனில்
உங்களோட சிக்னேச்சரை பொறுத்தவரையும் ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணி 10 to 20 கேபியில் கம்ப்ரஸ் பண்ணி இந்த பிக்சலில் அப்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு 5 சென்டிமீட்டர் வித்லேயும் 2 சென்டிமீட்டர் ஹைட்லேயும். இதுக்குள்ளே உங்களோட சைனை போட்டு இதை ஸ்கேன் பண்ணி கரெக்டாக அந்த பாக்ஸ் அளவுக்கு க்ராப் பண்ணி கரெக்டாக அந்த சைஸில் போட்டிங்கன்னா கரெக்டாக உட்காந்துரும். ஓகே, அதே மாதிரி லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கேட்டிருக்காங்க. ஒரு ஒயிட் பேப்பரில் உங்களோட இடது கை கட்டை விரல் ரேகையை வச்சுருங்க. அதை அப்படியே வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அந்த சைஸில் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி டிக்ளரேஷன் இங்கிலீஷில் ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் டிக்ளரேஷன் பேசேஜ் வந்து நீங்கள் எழுதணும். அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, டெஸ்ட் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெஸ்ட் இருக்குங்க. ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ஜெனரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின், 200 மார்க்கு. கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, 120 நிமிஷம் வந்து டைம் கொடுக்குறாங்க. இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. ஒரு கொஷின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து டிடெக்ட்டுமே வந்து பண்ணுவாங்களாம். அதனால் தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் எழுதிட்டு வாங்க. ஒரே ஒரு தேர்வு தமிழ்நாட்டிலே எழுதிக்கலாம். பர்மனன்ட் ரூல் தான். இந்த மாதிரி கான்ட்ராக்டு, டெம்பரரி அதெல்லாம் கிடையாது. பட் வந்து கவர்மெண்ட் வேலை கிடையாது. இது வந்து ஒரு தனியார் துறை வங்கி தான். பட் ஆர்பிஐயால் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க். தமிழ்நாட்டிலையும் நிறைய லொக்கேஷனில் இருக்குது. எங்கே வேணால் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கலாம். ஸோ வங்கி தேர்வுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அதில் ப்ரிப்ரேஷனில் இருக்கிறவங்க, இல்லை இப்போ அப்ளை பண்ணாலும் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு வந்து ஃபீஸ் இருக்குது, எக்ஸாம் எழுத போகணும். சும்மா ஒரு அப்ளை பண்ணி பார்க்குறேன், வீடியோ பார்த்ததுனால சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. ஏன்னா நிச்சயமாக அது மாதிரிலாம் எந்த வேலையும் கிடைக்காது. நல்ல ப்ரிப்ரேஷனும் ஹார்ட் ஒர்க்கும் கரெக்டான ஸ்டடி பிளானும் இருந்தால் தான் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் நம்மளால் கிராக் பண்ண முடியும். பொதுவாக இந்த மாதிரி எக்ஸாம் பேஸ்டு ரெக்ரூட்மெண்ட்டை சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணி விடுங்க. எந்த டவுட்ஸாலும் கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.